அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சு பார்ப்போம். பாட்டி வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோவில் ஏறி உட்காந்துறாங்க. போகிற வழியிலே வந்து ராதிகாவோட அவங்க அம்மா பேசுறதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு குழந்தைய கொண்டுட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்படி ஆஸ்பத்திரியில் வந்து நிற்கிறீங்க? என் மாப்பிள்ளையோட அம்மாங்கிறனால சும்மா விட்டு, இல்லாட்டினா உன்னை சும்மா இருக்க மாட்டேன் நான் உண்டுல நான் இருப்பேன். இந்த இடத்த விட்டுட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரீகால் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ உங்கள் பேரன் பேத்திக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எந்த தொந்தரவும் வராது. உங்கள் மூத்த மருமகளுக்கும் எந்த தொந்தரவும் வராது. உங்கள் குடும்பக்காரங்களும் எப்பயுமே பாதிக்காது. கரெக்ட் தானே, ஓகே தானே அப்படின்னு சொல்லி ராதிகா பேசுகிறது இது எல்லாத்தையுமே நினைக்கிறாங்க. அடுத்து டே அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீயுமே ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறியடா, அம்மா அப்படி எதுவுமே செய்யலாடா அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா என்னை நம்ப சொல்கிறீங்க? கடைசி என் குழந்தை இல்லைன்னு ஆக்கிட்டீங்களே, என் குழந்தை வேண்டாம் வேண்டாம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தான் நம்ம கருவை கலைக்க சொன்னீங்க. இப்போ அந்த கரு கலைஞ்சிருச்சு, இப்போ உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கோபியெல்லாம் பேசுகிறாரு. அது எல்லாத்தையுமே கேட்டு பாட்டி அப்படியே யோசிச்சுட்டு திங்க் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வர்றாங்க. நெக்ஸ்ட்டு கோபி ஹாஸ்பிட்டலில் ராதிகாவை பார்த்து பேசிட்டாங்க. ராதிகா இப்போ எப்படி இருக்குது, உடம்பு ஓகேவா அப்படிங்கிறாங்க. ராதிகா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. மையும் இருக்காங்க. மையும் பசிக்கலையாடா உனக்குன்னு, ரொம்ப பசிக்க தான் செய்யுது டேடி அப்படிங்கிறாங்க. வாடா ஏதாவது சாப்பிடலாம், மையு வா உனக்கு எதாவது வாங்கி தரேன். ராதிகா உனக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. மையு உனக்கு பசிச்சுன்னா நீ என்கிட்ட கிட்ட இருந்தானே, நீ எதுக்கு வேறவங்ககிட்டலாம் கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் பொண்ணு என்கிட்ட கேட்குறா, அதனால என்ன அப்படின்னு சொல்லி கோபி அவங்க மாமியாரை பார்த்து கேட்குறாரு. இல்லை மாப்பிள்ளை, மையும் ராதிகாவும் பார்க்குறதுக்கு நான் இருக்கேன், உங்களை தான் பார்த்துக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்களே, கவலைப்படுறதுக்கு 1000 பேர் இருக்காங்களே, நீங்கள் அவங்களெல்லாம் போய் பாருங்க. இவங்க 2 பேருக்கு யாருமே கிடையாது, நானே இவங்களை பார்த்துக்கிறேன், நீ வா மையோ அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்ன ராதிகா உனக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கே, அதே ஃபீலிங் தானே ராதிகா எனக்கு இருக்கும், அதே வருத்தம் தானே எனக்கு இருக்கும். ஏன்னா இறந்து போனது என் பிள்ளை ஆச்சே, உள்ள ஒன்றுமே இல்லாமல் ஆனது என் பிள்ளையும் தானே அதில் அப்படிங்கிறாங்க. ஏன் கோபி இப்படி இல்லாதுங்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? இப்போ எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க, இதே அக்கறையோடு என்னை எப்பயும் போல் பார்த்துருக்கலாம்ல. உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர விஷயத்தில் கொஞ்சமாவது யோசித்துருக்கலாம்ல. நான் எவ்வளோ சொன்னேன், நான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வராதிங்க நீங்கள் கேட்டிங்களா? இப்போ பாருங்கள், அவங்க இப்படி இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு குழந்தைய கொல்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ தைரியமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுகுறாங்க, புலம்புறாங்க. உங்கள் அம்மாவுக்கு மூத்த மருமகளும் அவங்க பேரன் பேத்தி தான் முக்கியம். நீங்களும் நானும் உங்கள் மூலமாக நம்ம மூலமாக வர்ற பேரன் பேத்தி யாருமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. சோகே ராதிகா ஓகே அப்படிங்கிறாங்க. அடுத்து வீடை கட்டுறாங்க. பாட்டி தனியாக உட்காந்துருக்காங்க. பாக்கியா உள்ளே போகிறாங்க. பாட்டி பயந்துடுறாங்க. அத்தை நான் தான் பயப்படாதீங்க, வேறு யாரும் இல்லை, நான் தான். வீட்டில் யாரும் இல்லையா, நீங்கள் மட்டும் தனியாகவா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் நேற்று நைட்டே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்லேருந்து தனியாகவா இருக்கீங்க, யாருமே இல்லையா உங்கள் கூட அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க. கோபி கூடவே இருந்தான், இப்போ தான் அவன் வெளியில் போயிருக்கான், இப்போ வந்துடுவான் அவன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அத்தை, இருங்க நான் வீட்டில் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை பாக்கி அதெல்லாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். கோபி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான், அவனே எல்லாமே பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை இருக்கட்டும், நீங்கள் நேற்று நான் ஃபோன் போட்டப்போ சரியாகவே பேசலை, அழுதுகிட்டே வேறு இருந்தீங்க, ஏன் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப அழுகையாயிடுச்சு. ராதிகாவும் அழுதுகிட்டே இருந்தாலா, கோபியும் அழுதுகிட்டே இருந்தானா, அதை பார்த்து எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு, அதனால தான் நானும் அழுதுட்டேன் அப்படிங்கிறாங்க. விடுங்க அத்தை சரியாயிரும் அத்தை அப்படிங்கிறாங்க. அடுத்து திருப்பி ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. ராதிகா வந்து கோபி கேட்குறாரு, இப்போ உனக்கு ஓகேவா? ஐயோ ஓகே, வீட்டுக்கு கிளம்பலாமா, இன்றைக்கி வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு எப்படி கார்லேயே வந்துடுவியா, உட்காந்து வந்துடுவியா, இல்லாட்டினா ஆம்புலன்ஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ணவா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா, காரில் அதெல்லாம் உட்காந்து வந்துருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடு, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடலாம், லீவ் சொல்லிடு, நல்லா ரெஸ்ட் எடு, நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு வர தான் போகிறேன், ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன், லீவ் போட தான் போகிறேன், ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து இல்லை, ஏன் வீட்டுக்கு எங்கள் அம்மா கூட ஊருக்கு போகிறேன், ஊரில் போய் நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ராதிகா ஏன் இப்படிலாம் பேசுகிற, நம்ம வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா இருக்கிற வீட்டில் வந்து நான் வரவே இல்லை, உங்கள் அம்மா இருக்கிற ஏரியாக்கே நான் வரல, ஐயோ உங்கள் அம்மா பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, நான் எங்கள் ஊர்லேயே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மாவை ராதிகாவோட அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இப்படியா இருப்பாங்க, நானும் எத்தனையோ சினிமா டிவிலலாம் பார்த்துருக்கேன், மாமியார் கொடுமையெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா இப்படி வயிற்றில் இருக்கிற கருவே அழிப்பாங்கங்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை, உங்கள் அம்மா இருக்கிற ஏரியாவில் என் பொண்ணு வரவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, எங்கள் அம்மா என்ன செய்ய போகிறாங்க, எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னே, உங்கள் அம்மா தான் வச்சு நல்லா செஞ்சுட்டாங்களே, ஒரு குழந்தைய அழிக்கிறது கூட உங்கள் அம்மா துணிஞ்சு நல்லா செஞ்சுருக்காங்களே வேலை, இதுக்கு மேலே வேறு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க மாமியார் திட்டுறாங்க. என் பொண்ணு இருந்த இடத்துல உங்கள் அம்மா தள்ளி விட்டாங்க, அதை நான் பார்த்தேன், என் 2 கண்ணால் பார்த்தேன், நல்ல வேலை அந்த குழந்தை போனதோடு சரி, என் பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா தள்ளி விட்ட இடத்துல டேபிள் சேர் நிறைய இருந்துச்சு, என் பொண்ணு மண்டையில் பட்டு என் பொண்ணு ஒரேடியாக போய் சேர்ந்துட்டானா நான் என்ன பண்ணட்டும், என் பொண்ணு என்ன பண்ணுவா, அவள் பெத்த மையம் இருக்காளே அவளை யார் பார்த்துக்கிடுவா, வேண்டாம் மாப்பிள்ள வேண்டாம், உங்கள் அம்மா இருக்கிற வீட்டில் என் பொண்ணு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உன்னோட ஒர்க்கு அப்படின்னு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிடுவேன் ராதிகா சொல்கிறாங்க. அப்போ மையோட படிப்பு அங்கே நல்ல ஸ்கூலை பார்த்து நாங்கள் சேர்த்து விட்டுக்கிடுவோம், நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம், தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் எதுவும் வராதிங்க, எதுவும் பார்க்காதீங்க
பண்ணாதீங்க, எதுக்கு மேலே உங்கள் கூட பேசுறதுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராதிகா நீ நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் செய்யணும்னு. ஐயோ நான் உங்கள் அம்மா இருக்கிற இடத்துல நான் வரவே இல்லை, நாங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறோன்னே. இல்லை ராதிகா நீ அந்த வீட்டுக்கு அதுக்குரிய சொல்யூஷன் கண்டிப்பாக நான் தேடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்யூஷன் பண்ண போகிறீங்க, நான் சொல்லட்டுமா அது என்ன பண்ண போகிறீங்கன்னு? அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை நான் தானே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கோபி சொல்கிறாங்க. நீங்கள் தான் அது என்ன பெரிய பெரிய தப்பு, எங்கள் அம்மா அப்புறம் எங்கே போவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க மூத்த மருமக பெரிய மாளிகை கட்டி வச்சுருக்காங்களா, அந்த மாளிகையில் போய் அவங்க தங்கியிருக்க போகிறாங்க. இதில் என்ன சிரமம் இருக்குது, உங்கள் அம்மா அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா என் பொண்ணு கண்டிப்பாக வரமாட்டான், உங்கள் அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்கள் அம்மாவை நான் எப்படி வெளியேற்ற முடியும்னு? ஆமாம் நீங்கள் தான் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் இந்த சொல்யூஷனை மட்டும் பண்ணுங்கள். உங்கள் அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா இருப்பாங்கன்னா நான் வரமாட்டேன், இந்த 2 தான். ஒன்று உங்கள் அம்மா இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நிம்மதி இருக்கணும். ஸோ உங்கள் அம்மாவை எப்படியாவது வெளியேற்றுங்க அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி ராதிகா இதோட முடிக்கிறாங்க.